வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் இப்போ கோவக்காவை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதமாக வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காவை இந்த நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சிறு தீயிலே நமக்கு வதங்கணும். காய் இது மாதிரி சுருண்டு வந்ததும் கூடவே நம்ம வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நம்ம சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா சுருண்டு வதங்கினதும் நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம். இதில் நம்ம வரமல்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, வரமிளகாய் 2, மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தேங்காய் 2 சில்லு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது முன்னாடியே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் வீடியோ போட முடியல. இந்த பவுட்ரு எல்லா கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 பிரட்டிட்டு அப்படியே விட்டுட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ கோவக்காய் வச்சு இப்போ டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.